السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய மாணவர்களே, சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள் குறித்து நாம் படித்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் என்ன படித்தோம்? சென்ற வகுப்பில் என்ன படித்தோம்? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்போம். குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யணும்? பற்றி பிடிப்போம். அப்போ நாங்கள் சென்ற வகுப்பில் அந்த தலைப்பில் பார்த்தோம். இந்த வகுப்புலேயும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாங்கள் படிக்க இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? இடையில பேசக்கூடாது யாரும். இங்கே கவனிக்கணும், இடையில யாரும் பேசக்கூடாது, சரியா? சொல்கிற விஷயத்தை கொஞ்ச நேரம் ஆயிருந்தாலும் நல்லா அவதானித்து நல்லா கேட்கணும். வாழ்க்கைக்கு நாங்கள் மௌத்து வரை எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இன்றைக்கு என்ன தலைப்புண்டால் தொழுகையும் அல்லாஹுடைய உதவியும். தொழுகையும் அல்லாஹ்வின் உதவியும். அப்படி தொழுகை மூலமாக அல்லாஹ்வோட உதவியை பெறுறது எப்படி? தொழுகை எப்படி உயிரோட்டமாக இருக்க வேண்டும்? தொழுகை நம்ம எப்படி நல்ல உள்ளச்சத்தோடு தொழுகிறது? இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். தொழுகைண்டா என்ன? முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ளணும். தொழுகைண்டா என்ன? யாருக்கு தெரியும் தொழுகைண்டா என்ன? சொல்லுங்க. அல்லாஹ் வணங்குறது. வேறு? சொர்க்கத்தை திறப்பு. மாஷா அல்லாஹ். வேறு? அழகா சொல்றாரு. வேறு? ரைட். தொழுகை என்பது பல விஷயங்களை சொல்லலாம். தொழுகைங்கிறத பல விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க விளங்கிய கோணத்தில் சொல்லலாம். இப்போ நாங்கள் தொழுகை எப்படி விளங்கி கொள்ளணும்னா, இஸ்லாத்தில் அடிப்படையான முதலாவது கடமை. இப்போ ஒரு ஆள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் அவருக்கு முதலாவது கடமை தொழுகை. தொழுகையை விட்டால் இஸ்லாத்தில் பங்கு இல்லை. தொழுகை தான் முதலாவது கடமை. தொழுகையை விட்டுட்டார் என்றால் இஸ்லாத்தில் அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. ஒரு மோமினுக்கும் காஃபிருக்கும் இடையில், ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை, சரியா? தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம், சரியா? தொழுகை ஒரு மனிதனும் தன்னுடைய ரப்பும் பேசுகிற ஒரு இரகசிய உரையாடல், சரியா? தொழுகை ஒரு முஃமினை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். உள்ளச்சத்தோடு இருந்தால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அப்போ இந்த தொழுகை இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம். தொழுகை தொழுகை இதுதான் தொழுகை. அப்போ முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கலிமா. அப்போ இந்த கலிமா ஒரு ஆள் சொன்னால், இப்போ நம்ம பார்த்தோம் ஈமானி அறிவு, அதே மாதிரி குர்ஆன் சுன்னா பற்றி பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அப்படி தானே? அப்போ இந்த அடிப்படையில் நாம் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டால், ஒரு முஸ்லீமாக வாழ்கிறதாக இருந்தால் தொழுகை அவசியம். தொழுகை இல்லைண்டா அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அப்போ நாங்கள் சிறு பிராயத்திலேருந்து தொழுகைக்கு பழகணும். தொழுகையை சரியாக தொழுகிறதுக்கு நாங்கள் பழகணும். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது உள்ளச்சத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி தொழுகை இருக்க வேண்டும், சரிதானே? அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருந்தார்கள். தொழுகையில் அல் குஷூ, உள்ளச்சம், பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தார்கள். அப்போ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ இவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கிற பொழுது அதில் உள்ளச்சம் அவசியம். தொழுகையில் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தொழுகையில் வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது, தொழுகையில் கவனம் சிதறக்கூடாது. அப்படி இருந்தால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் தங்கள் தொழுகையில் நல்ல அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வேறு சிந்தனையில் இருந்தார்கள். தொழுகையில்
அவர்கள் கவனம் இல்லாமல் இருந்தாங்க, தொழுகையை விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழும் பொழுதை அல்லாட சிந்தனைக்கு பதிலாக வேறு சிந்தனை எடுத்துக்கொண்டார்கள். அதான் அல்லதீன மன் ஸலாத்திஹிம் சாஹூன். அப்போ எனவே தொழுகை என்பது அது உள்ளச்சத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு கடமை. இப்போ தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால் நாங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றணும். அப்படியா இல்லையா? தொழுகையை சரியாக நிறைவேற்றணும். இப்போ நாங்கள் தொழுகை சரியாகணும்னா எங்களோட உது சரியாக இருக்கணும். உது செய்கிறது சரியாக இருக்கணும். உது செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த முறைப்படி உது செய்யணும். நாம் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? கையை கழுவும், அதுக்கப்புறம் வாய் கொப்பளிப்போம், அதோட சேர்த்து மூக்குக்கு தண்ணியை செலுத்தி என்ன செய்யணும்? சீறிக்கொள்ள வேண்டும். மூக்கிலே கூடிய தண்ணியை என்ன செய்யணும்? வெளியே எடுத்துடணும். ரெண்டையும் சேர்த்து செய்யணும். விளைஞ்சா தண்ணியை வாய்க்குள்ளே எடுத்து என்ன செய்யணும்? மூக்குள்ளேயும் தண்ணியை செலுத்தி அதுக்கப்புறம் கையால் என்ன செய்யணும்? சீறிக்கொள்ள வேண்டும். அதை வெளியே எடுத்துடணும் தண்ணியை. அதுக்கப்புறம் நான் முகம் கழுவணும். நல்ல முகத்தை ஃபுல்லாக கழுவணும். சும்மா இப்படி தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரிவான பாடம், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். விளைஞ்சா இன்று நிறைய பேருக்கு உழுது எடுக்கவே தெரியாது. உதுவுனாலே என்னென்னு தெரியாது. உது செய்கிறாங்க தான் 25, 30, 40, 50 வருஷம், ஆனால் உது செய்ய தெரியாது. அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயும் இதை படிச்சிடணும். உது இல்லைன்னா தொழுகை இல்லை. அப்படி தானே? உது சரி இல்லைன்னா தொழுகை இல்லை. அப்போ முகத்தை என்ன செய்ய? நல்லா கழுவணும். சும்மா தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது அவசரத்தில். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? முகத்தை கழுவின பிறகு கையை எடுத்து இந்த எண்ணெய் நல்லா இந்த மூட்டுக்கு நல்லா கழுவணும். எங்கேயும் இடம் விடப்படாது. சின்ன இடம் கூட விடுபடக்கூடாது. நல்லா என்ன செய்யணும்? சும்மா அவசரத்தில் இப்படி ரெண்டு காட்டிட்டு வரதில்லை. நல்லா கழுவணும். சரியா? இந்த மூட்டு இதெல்லாம் பார்த்து என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? கழுக வேணும். வலது கையை கழுவணும், இடது கையும் கழுவணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறது சொல்லுங்கள். அப்போ யாருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் தலையை மசூஜ் செய்கிறது. எப்படி? மாஷா அல்லாஹ், வெரி குட், மாஷா அல்லாஹ், அழகா சொல்லி. தலையில் மசூஜ் செய்யும் பொழுது செஞ்சுட்டு அப்படி காதையும் என்ன செய்யணும்? ரெண்டும் ஒன்று தான் செய்யணும். ரெண்டும் தனித்தனியாக இல்லை. தலை இந்த இப்படி தள்ளிட்டு போவாங்க. இன்றைக்கி நிறைய மௌலைமார்கள் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏன்னா ஷாஃபி மது அப்படின்னு சொல்லி போட்டு தலையில் இப்படி லேசாக இப்படி தள்ளிட்டு போவாங்க. இதெல்லாம் உது. இது ரசூலோட சுன்னாக்கு மாற்றமானது, ரசூலோட வழிமுறைக்கு மாற்றமானது. தலையை ஃபுல்லாக மசூஜ் செய்யணும். இல்லைங்க அப்படியே கொண்டு போய் என்ன செய்யணும்? அப்படியே கொண்டு வந்து அப்படியே என்ன செய்யணும்? காதை அப்படியே செய்யணும். இந்த முறையில் செய்யணும். சும்மா இப்படி செய்கிறது, இப்படி தனித்தனியாக எடுக்கிறது இல்லை. விளைஞ்சா தலை இப்படி மூணு முடியில் பட்டால் போதும். அது மதுஹபில் சொல்லப்பட்டு, குர்ஆன் ஹதீஸில் அப்படி கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் செய்யணும். அப்போ நீங்கள் மாஷால்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, உது செய்கிற முறையை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அப்போ அது போகிற கடைசியில் என்ன செய்வோம்? நாங்கள் காலை கழுவும் நல்லா கவனித்து கழுவணும். விரல்களை எல்லாம் இடைகள்லாம் பார்க்கணும். நனைஞ்சா நல்ல பரிபூர்ணமாக காலை கழுவிக்கொள்ள வேண்டும். அவசரமாக சும்மா காலை அப்படி டெப்பில் அப்படி காட்டி எடுத்துகிட்டு வரதில்லை. கால் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவணும். சரியா? அப்படி கழுகிறது தான் ஒது பூரணமாக இருக்கிறதனுடைய அடையாளம். ஒது பூரணம் இல்லைன்றால் என்னோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒது பூரணம் இல்லைண்டா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒது முக்கியமான ஒரு இபாதத். உதவு செஞ்ச பின்னால் துவா ஓதணும். உதவுக்கு முன்னால் ஒரு துவா கிடையாது. இல்லைங்களா? நீயத்து நம்ம உதவு செய்ய போகிறனால நம்ம அதுக்கு உதவு செய்ய போகிற எண்ணம் தான் அது நீயத். நீயத்தெல்லாம் என்ன? நான் உதவு செய்கிறேன் நீயத்தெல்லாம் வாயால் சொல்ல தேவையில்லை. எண்ணம் தான் அது நீயத். அப்புறம் என்ன செய்வாங்க? நிறைய துவாக்கள், கையை கிளம்பு ஒரு துவா, காலை கிளம்பு ஒரு துவா, மூக்க கிளம்பு ஒரு துவா, முகத்தை கிளம்பு ஒரு துவா. எந்த ஹதீஸும் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறது கூட ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அப்படி ஒரு சொன்னால் கூட சில மதுஹப்களில் சொல்லியிருப்பாங்க. ஹதீஸல் வருது, ஆனால் எல்லாமே பலவீனமான ஹதீஸல். பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? அந்த குறித்த இடத்தில் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில அறிஞர்கள் சில அந்த ஹதீஸை சஹீன்னு சொல்லி சிலர் அதை சொல்கிறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருவர் சொல்ல இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஹதீஸில் தெளிவாக ஆதாரபூர்வமான ஹதீஸில் கிடையாது பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறது. இல்லைங்களா? நல்ல விளைக்கணும். அப்போ இடையில் எந்த துவாவுமே கிடையாது. முடிஞ்சு என்ன செய்வோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை யார் ஓதுவார் அவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கும்? யாருக்கு தெரியும்? நான் ஒரு பயானில் இப்போ கிட்டத்தில் சொன்ன ஞாபகம் சொல்லுங்க. என்ன கிடைக்கும்? மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தில் 7 8 சொர்க்கத்துக்கு எத்தனை வாசலி? 7 சொல்லுங்க. கைசும் ஆகும். கையை வசத்தை சொல்கிறேன், நீங்கள் 7 எழுங்கிறீங்க. 7 கைசும் ஆகும்.
ஏழா நீங்கள் இதெல்லாம் 8ஆ? 8. மாஷா அல்லா. 7 கை வச்சுங்க பாப்போம். இப்போ ஏற்ற மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் சிறப்பாக உது செஞ்சு விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு சொல்வாரோ ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா. ஸமானியா எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. அப்போ எத்தனை வாசல்? 8. அந்த ஹதீஸில் தெளிவாக வருது. சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். யதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ. அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கத்துக்கு போவார். எப்படி பாக்கியம்! இந்த உம்மத்துக்கு ரமலானில் சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும். இந்த உம்மத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. ரமலான் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே பெருநாளை போகிறாங்க. பெருநாள் வந்து அடுத்த நாள் என்ன செய்யலாம்? சொர்க்கத்தில் வாசலை உடனே திறக்கலாம். 8 வாசலையும் திறக்கலாம். எப்படி திறக்கலாம் சொல்லுங்கள்? உது நல்லா செஞ்சு இந்த துவா ஓதுனா திறக்கப்படும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ரைட். அர்ரையான் ஒரு பாபி இருக்குது. இந்த 8 வாசலில் ஒரு வாசலுக்கு பேர் அர்ரையான். அது என்ன வாசல்? மாஷா அல்லா. சொர்க்கத்து வாயல், சொர்க்கத்து வாசல். அதில் யார் போவாங்க? மாஷா அல்லா, நோம்பாளிகள் போவாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. மாஷா அல்லா, நல்ல பிள்ளைகள். ரைட். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லப்படுது? ரைட். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இன்னொரு செய்தி வருது, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். அப்போ இது வந்து பலத்த கருத்து வேறுபாடு. இந்த செய்தி சஹீஹா லைஃபான்னு சொல்லி சிலர் சஹீன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்துப்படி அது லைஃபானது, பலவீனமானது. இல்லைங்களா? யாரை ஓதுனா பிரச்சனை இல்லை, ஓதாட்டியும் பிரச்சனை இல்லை. சஹீ நினச்சிட்டு யாராவது ஓதுனால் பிரச்சனை இல்லை. இது சஹீ லைஃப் ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு உள்ளது. பல அறிஞர்கள் இதை சஹீங்கிறாங்க, சில அறிஞர்கள் லைஃப்னு சொல்கிறாங்க. அப்போ தெளிவான ஹதீஸ் முஸ்லீமில் வர ஹதீஸ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்போ இதை ஓதுனால் மறந்துடவே கூடாது. உது செஞ்சுட்டு இந்த துவா ஓதணும். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? உதுவாக அமைச்சு கொள்ள வேண்டும். இது வந்து சுருக்கமான ஒரு தெளிவு இல்லைங்களா? சுருக்கமான ஒரு தெளிவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்களோட கிளாஸ்களில், ஸ்கூலில், பாடசாலையில், மதரசாக்களில் சொல்லி தந்திருப்பாங்க. நான் ஞாபகம் மூட்டிட்டு போகிறேன். இல்லைங்களா? ரைட். இப்போ உது வந்து தொழுகைக்கான அடிப்படை. சரியா விளங்கிட்டீங்களா? ரைட். இப்போ எல்லாருக்கும் அந்த துவா பாடமா? துவா பாடம்னு சொல்லுங்க. அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மாஷா அல்லாஹ். ரைட். பாடம் இல்லாத பிள்ளைகள் அதை உமேர் மொழிட்டு கேட்டு எழுதி பாடமாக்குங்க. சரியா? ரைட். நல்ல பிள்ளைகள். இப்போ நாங்கள் உதுவை பார்த்துட்டோம். உதுவில் வேறு எந்த துவாவும் என்ன இல்லை இல்லைஞ்சா? இடையில நிறைய ஓதுவாங்க, நிறைய துவாக்கள் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முகத்தை கழுவும்போது இந்த துவா, கையை கழுவும்போது இந்த துவா, அப்படி நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிதானே? ரைட். இப்போ தொழுகை நாங்கள் எப்படி தொழணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறைப்படி தான் தொழுகை இருக்கணும். ரைட். தொழும் பொழுது நாங்கள் உள்ளத்தை சரியாக வச்சுக்கொள்ளணும். எங்களோட பார்வைகளை சரியாக வச்சுக்கணும். சுஜூத் செய்கிற இடத்த நாங்கள் பார்க்கணும். அங்கங்கே பார்க்குறது பார்வை அவங்க திருப்புறதனூடாக எங்களோட சிந்தனைகள் சிதறிடும். அதனால் கீழே பார்க்கணும். சரியா? இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்கன்னா தவறு கிடையாது. சுஜூதுற இடத்து தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி ஹதீஸில் வலியுறுத்தப்பட இல்லை. ஆனால் அப்படி பார்க்குறது சம்பந்தமாக அப்படி பார்த்தால் உள்ளச்சம் ஏற்படும். வேஞ்சா? இப்போ நீங்கள் மேலே கீழே மேலே இப்படி எந்த பார்க்கக்கூடாது. இப்படி லேசங்களை பார்வை திரும்பிட்டுதுன்னா தொழுகை முறிஞ்சிட்டுதோ அல்லது தொழுகையில் நம்ம குறை செஞ்சிட்டோம் அப்படியும் இல்லை. ஆனால் எங்களோட பார்வை கீழே இருப்பதன் மூலமாக எங்களோட கவனம் சிதறாமல் இருக்கும். இல்லைஞ்சா? ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்வையை கீழ்த்தாழ்த்தி வச்சுக்கொள்ளணும். சில நேரம் சின்ன பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகள வகையில் கொஞ்சம் பார்வைங்களை திரும்பிட்டா நீங்கள் தொழுகை முறிஞ்சிட்டு நினைக்கக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நீங்கள் தொழுகையில் வாய் உங்களோட அசையுது. சூரா ஃபாத்தியா ஓதுறதுக்கு தக்பீர் கட்டி சூரா ஃபாத்தியா ஓதுறதுக்கு இடையில் நல்லா கவனிச்சுங்க. தக்பீர் கட்டி சூரா ஃபாத்தியா ஓதுறதுக்கு இடையில் உங்களோட வாய் அசையுது, நீங்கள் என்ன ஓதுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாயா, இந்த துவா ஓதுறேன்னு சொன்னாங்க. இப்போ இதில் என்னென்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சுஜூதுற இடத்த பார்க்காம அங்கே ரசூலை வாயை பார்த்துக்கிறாங்க. அப்போ தொழுகை முறிஞ்சிட்டுதா? தொழுகை முறிய இல்லை. அப்போ அதனால் அது முறியாது, ஃபத்வா வேறு. ஆனால் நாங்கள் அப்படி
அப்படியே அங்கங்கே பார்க்கண்ட அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா தொழுக முடியாது. அப்படி சஹாபாக்கள் அப்படி ரசூல்லா கூட பார்த்துக்கிறாங்க, அந்த ஹதீஸில் விளங்கி கொள்கிறீங்க. ஆனால் நம்ம உள்ளச்சத்தோடு இருக்கிறதா இருந்தால், கவனம் சிதறாமல் இருக்கிறதா இருந்தால், இப்போ நம்ம அங்காலங்கால பார்க்கும்போது எங்களோட கவனம் சிதறிடும், விளைஞ்சா. இப்போ அதனால் நாங்கள் சுஜூத் செய்கிற இடத்த பார்க்கணும், ஒரு விஷயம். ரைட். இப்போ தொழுகையில் நாங்கள் சஃபில் நிற்கும் பொழுது மேலே கீழே அங்கே அப்படி பார்த்துக்கிட்டு அங்கங்கே சிதறி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது உள்ளச்சத்தை தக்குவா எங்களோட தொழுகையில் உள்ள உயிரோட்டத்தை பாழாக்கி விடும். இது தக்குவாவுடைய விஷயம். ரைட். தக்பீர் கட்டுற நேரம் நாங்கள் எண்ணத்தால் நினச்சி, உள்ளத்தால் நினச்சி குறித்த தொழுகையை நாங்கள் என்ன செய்யணும், உள்ளத்தால் நினச்சி தக்பீரை கட்டணும். சரியா? தக்பீர் இப்படி உயர்த்தலாம், இப்படி காதோட ஒட்டுன்ற அவசியம் இல்லை. சிலவங்க இப்படி காதோட ஒட்டிக்குவாங்க, இந்த அளவுக்கு உயர்த்தலாம். சரியா? ஒன்று. அடுத்து இந்த தோல் கட்டம், இந்த இது தானே இந்த பகுதி விளையாதா? ரெண்டு விதத்தில் ஒன்று. சிலவங்க இப்படி தக்பீரை கட்டுவாங்க, சிலவங்க இப்படி தக்பீரை கட்டுவாங்க, விளைஞ்சா இந்த தோல் இது வரைக்கும். அப்போ ரெண்டு விதத்தில் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டலாம். சரியா? உங்களை இப்படி கொண்டு இல்லை, இப்படி வச்சு அது மாதிரி இப்படி தக்பீர் கட்டலாம். தக்பீர் கட்டுறது சரியா 3 முறையில் கட்டலாம். 3 முறையில் ஹதீஸ் வந்திருக்குது. 3 முறையில் ஹதீஸ் வந்திருக்குது. அதாவது எங்கே நெஞ்சில் வைக்கிறதா, வயிற்றில் வைக்கிறதா, தொப்புள்ள வைக்கிறதா, அதில் எந்த ஹதீஸுமே சரியான ஹதீஸ் இல்லை. ஒரு ஹதீஸ் கூட சரியான ஹதீஸ் இல்லை. இப்போ நெஞ்சில் கட்டுறதுங்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே கிடையாது. அது மாதிரி வயிற்றில் கட்டுறது அப்படி இல்லை. இப்போ ஹதீஸில் வச்சு பார்க்கும் பொழுது, ஹதீஸினுடைய அந்த வடிவமைப்பு இப்போ வச்சு பார்க்கும் பொழுது இப்படி, அதாவது நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடையில், அதாவது நெஞ்சு பகுதியோட தக்பீர் கட்டுறது தான் சிறந்தது. அப்போ அதில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் இந்த இப்படி கையை பொத்தாமல் இப்படி விரித்து வைக்கணும். இப்படி சிலவங்க இப்படி பிடிச்சிட்டிப்பாங்க, அது கூடாது, பிள்ளை. சரியா? இப்படி இந்த கையை பிடிச்சிட்டிக்கிறது இந்த பகுதியில் இந்த 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 அலைஞ்சா இப்படி இருக்கணும். ரொம்ப இப்படி பொத்தி பிடிக்க கூடாது, விரல் அப்படி என்ன ரொம்ப இப்படி ஒட்டி ஓரளவு நம்ம வளமையாக இருக்கிற மாதிரி இப்படி வைக்கணும். இது ஒரு முறை. ரெண்டாவது முறை இதை பொத்தி பிடிக்கலாம். இப்படி இந்த துண்டு இதை பொத்தி பிடிக்கிறது. மூணாவது இதுக்கு மேலே இப்படி விரித்து வைக்கிறது. இந்த 3 முறை மாறி மாறி என்ன செய்யலாம். இதெல்லாம் 3மே ஹதீஸில் வந்தது தான், ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்திருக்குது. சரியா? இப்போ சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, தக்பீரை இப்போ நாங்கள் இந்த சொன்ன இந்த 3 முறையை தாண்டி, சரி, இந்த 3 முறையை தாண்டி வேற ஒரு முறை இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், இப்படி கட்டுனா கட்டிக்கொள்ளலாம், இப்படி கட்டுனா கட்டிக்கொள்ளலாம், அல்லது இப்படி என்ன செய்யலாம், கட்டிக்கொள்ளலாம். இதெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய செய்திகள். அப்போ இந்த உடல் உறுப்புக்களை எங்கே வைக்கிறது, உடல் உறுப்புக்களை எப்படி வைக்கிறது என்பதில் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, உள்ளத்துடைய அந்த உயிரோட்டம், உள்ளத்தினுடைய அச்சம், உள்ளத்தினுடைய அந்த உள்ளச்சம் இருக்குது. எப்படி அந்த ஹுஷு அல் ஹுது, அல்லாஹ்க்கு முன்னால் நிற்கிறேன் என்ற அந்த உணர்வுக்கு முக்கியம் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ அல்லாஹ்க்கு முன்னால் நம்ம நின்றா எப்படி அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் அல்லாவோட நாங்கள் பேசுகிறோம், எங்களோட ரப்போட நாங்கள் பேசுகிறோம்னா எவ்வளோ உள்ளச்சத்தோடு இருக்கணும், எவ்வளோ உள்ளச்சத்தோடு இருக்கணும். அப்போ அந்த உள்ளச்சம் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் அதை பதிச்சு கொள்ள வேண்டும். சரி, தக்பீர் கட்டியாச்சு. இப்போ நியத்து வச்சு நாங்கள் தக்பீர் கட்டிட்டோம். இப்போ நாங்கள் ஆரம்ப துவா ஓதுறதானே, என்ன துவா ஓதுவோம் தக்பீரை கட்டின போகிறோம்? மாஷா அல்லாஹ். யாருக்கு பாடம் அது? ஏன்னா ஃபுல்லாக தெளிவாக விளங்கப்படுத்தல, உங்களுக்கு முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். ரைட். நீங்கள் ஓதுங்க தம்பி. அல்லாஹும்ம மாஷா அல்லாஹ். இந்த இது வேற யார் ஓத போகிறீங்க? வேற யாருக்கு பாடம்? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய. வஜ்ஜஹத்து வஜ்ஹிலே ஓதுவாங்க. அதாவது வஜ்ஜஹத்து வஜ்ஹிலும் சில இடங்களில் ஓதுவாங்க. அதுவும் ஹதீஸில் வந்தது தான், சஹீஹ் முஸ்லிமில் வருது. ஆனால் அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் ஓதுனது, அதை விட ஆதாரபூர்வமானது, வளமையாக ஃபர்லான தொழுகையில் ஓதுனது எது? அல்லாஹும்ம பாஇத் பைனி. அதுதான் ஃபர்லான தொழுகையில் அதிகமாக ஓதிருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனி, நல்லா அழகாக சொன்னார். வேறு யாருக்கு தெரியும் அது? தக்பீரை கட்டினா இதை தான் ஓதணும். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். விளைஞ்சா இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு சின்ன சின்ன எழுத்து வித்தியாசத்தோடு நிறைய வந்திருக்குது. சின்ன சின்ன எழுத்து வித்தியாசங்களோட நிறைய வந்து, இப்போ இவர் சொன்ன மாதிரி வந்திருக்குது, வேறு மாதிரி வந்து, அது ஏதோ ஒன்றாலும் சரி, சின்ன வக்ஸில் ஹத்தாயா, வக்ஸில் நீ மின் ஹத்தாயா, அப்படி நிறைய வித்தியாசங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த துவா பாடம் ஆகிக்கணும். பாடம் இல்லாதவங்க என்ன செய்யணும்? பாடம் ஆகிக்கணும். அல்லாஹும்ம பாஇத் பைனியை பாடம் ஆகி கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்து நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். சூரத்துல் ஃபாத்திஹா
சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற நேரம் எங்களுடைய ஓதலை சரியாக அமைச்சுக்கொள்ளணும். அவுது சொல்லி தான் ஓதணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி எப்பயுமே குர்ஆன் ஓதும்போது அவுது சொல்லி தான் ஓதணும். அவுது பிஸ்மி அல்ஹம்து அக்பர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதை நாங்கள் என்ன செய்யணும்? அழகாக ஓதிக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ நாங்கள் தனியாக தொழுகிற நேரம் இன்னொரு சூறா ஓதுவோம். அப்படி தானே? ஏதாவது ஒரு சூறா ஓதுவோம். குல் அஊது பிரபில் ஃபலக், அடுத்த ரக்காத்தில் குல் அஊது பிரபின் நாஸ், சூரா ஃபாத்திஹா போகிறோம். இப்போ இமாமோட தொழுகிற நேரம், இமாம் இஷா தொழுவிக்கிற நேரம் நாங்கள் பின்னால் இருந்து தொழும் பொழுது நாங்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டின பிறகு டைம் கொடுப்பார் இமாம். அப்போ நாங்கள் அல்லாஹ் பாய் பண்ணி ஓதிக்கொள்ளலாம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற நேரம் நம்ம ஃபாத்திஹா ஓத தேவையில்லை, அதை கேட்டுக்கிட்டிக்கணும். வலல்லாலின்னு சொன்ன பிறகு இமாம் ஆமீன் சொன்ன உடனே நாங்கள் ஆமீன் சொல்லணும். நிறைய ஆமீன் நம்ம சொல்கிறதுக்கு முன்னுக்கு ஆமீன்னு சொல்லிடுவாங்க சில பள்ளிகளில், சில இடங்களில். அப்போ இமாம் சொன்னால்தான் பின்னுக்கு சொல்லணும். அப்போ மாவுங்கள் சொல்கிறதுனால இமாம் சொல்கிறது கேட்குது இல்லை. வலல்லாலின்னோடனே ஆமீன்னு சொல்லிடுவாங்க. அது பிள்ளை. வலல்லாலின் ஆமீன் இமாம் ஆரம்பிக்குது, இமாமோட சேர்ந்து சொல்லணும். நினைச்சா அதுக்கு பிறகு இடம் கொடுக்கறது நபி வழி இல்லை. வலல்லாலின் ஆமீன், அது பிறகு கொஞ்சம் நேரம் விடுவாங்க, பின்னுக்குள்ளவங்க சூரா ஃபாத்திஹா ஓதுறதுக்கு. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னால அப்படி இல்லை. அப்போ அவர் தொடர்ந்து இமாம் அதுக்கு பிறகு வேறு சூறா ஓதுவார். இப்போ நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நாங்கள் இமாம் ஜமாத்தோட தொழுகிறோன்னு சொல்லி திரும்ப என்ன செய்யக்கூடாது? நாங்களும் சூரா ஃபாத்திஹா ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேட்கணும். சரியா? குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேட்கணும். பின்னுக்கு இமாம் ஓதும் பொழுது நாங்கள் வாய் மூடி அதை கேட்கணும், நாங்கள் ஓதக்கூடாது. சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, இமாம் ஓதிட்டிப்பார், அவரும் ஓதுவார். எப்படி அது? குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேட்கணும். அல்லாஹ் குர்ஆனில் அதை தான் சொல்லானே. அப்போ இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இந்த வசனத்தை சொல்லும்போது தொழுகையிலுங்கிறாங்க. அப்போ எனவே குர்ஆன் ஓதப்படும் பொழுது நாங்கள் கேட்கணும். இமாம் ஓத நாங்களும் சேர்ந்து ஓதக்கூடாது. சரியா? இது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். அப்போ நாங்கள் அடுத்த ருக்குவுக்கு போவோம். ருக்குவில் என்ன ஓதுறது சொல்லுங்க பாப்போம். சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம். வபிஹம்தின்னு சொல்லுவாங்க சில இடங்களில். வபிஹம்தி அந்த துண்டு பலவீனமான செய்தி. வபிஹம்தி ஹதீஸில் சுப்ஹான ரப்பியல் அதீம் மட்டும்தான் வந்திருக்கு. வபிஹம்தின்னு வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி. சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம். அப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. எல்லாம் பாடமாகிக்கிறோம். அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போவோம். சுஜூதுக்கு போகிற நேரம் சுஜூது போய் என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் அலா. சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி போட்டு சிலர் என்ன செய்வாங்க, அப்படி கட்டுவாங்க. அப்போ கட்டக்கூடாது, தொங்க போடணும். இப்படி கையை கீழே அப்படி விட்டுறணும். நினைச்சா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்னென்னா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படி கை கீழே போட்டுறணும். சிலர் தக்பீரை திரும்ப கட்டுவாங்க. அப்படி ஹதீஸில் இல்லை. சுஜூதுக்கு போகிற நேரம் முதலாவது எப்படி கையை வச்சு போகணுமா காலை வச்சு போகணுமா? ரெண்டு தானே. கையை வைக்கணும் இல்லைன்னா காலை வைக்கணும். அவர் கைங்கிறான்னு நீங்கள் காலு வைங்க. சரி, ரெண்டுமே வைக்கலாம். நினைஞ்சா ரெண்டும் வைக்கிறதுல பிழை இல்லை. ஆனால் ஆதாரத்தின் அடிப்படை ரெண்டுமே சஹீஹ் ஹதீஸில் இருக்குது. ரெண்டுக்குமே சஹீஹ் ஹதீஸ் இருக்குது. ஆனால் ஆதாரத்தில் வச்சு பார்க்கும்போது மிக பலமான ஆதாரம் கையை வச்சு போகிறது தான் இருக்குது. அப்போ கையை வச்சு போகிறது தான் சிறந்தது. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்குது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா எது சிறந்ததுங்கிறது தான். ரசூலுல்லாஹ் ரெண்டு மாதிரியும் செஞ்சிருக்கிறாங்க. அதில் அதிகமாக செஞ்சது அல்லது சிறப்புக்குரியது ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் முதலாவது கையை வச்சு போகிறது. சரியா? பிழை இல்லை. எது சிறந்தது? ரைட். அப்போ சுப்ஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வபிஹம்தின துண்டு அதுலேயும் நான் சொன்னேன் ருக்குவில் ஓதுறதும் இல்லை, அது மாதிரி சுஜூதுலேயும் அந்த செய்தி இல்லை. சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா சுஜூதில் நம்ம ஓதுறது. அது வபிஹம்தி சேர்க்க தேவையில்லை. ரைட். இப்போ நாங்கள் நடிருப்பில் என்ன ஓதணும்? ரப்பியக்ஃபிர்லி. அப்படி துவா வருது, அது ஆதாரபூர்வமானது கிடையாது. ரப்பியக்ஃபிர்லி என்று வரது தான் சஹீஹானது. ரெண்டு முறை ரப்பியக்ஃபிர்லி. சரியா? நடிருப்பில். ரைட். திரும்ப சுஜூத் செய்வோம். ரைட். அத்தஹியாத் எல்லாரும் பாடமா?
அத்தஹியாத் யார் சொல்ல போகிறீங்க? யாருக்கு பாடம் சொல்லுங்கள். அத்தஹியாத் யாருக்கு பாடம்? ஒருத்தரும் பாடம் இல்லையா? அத்தஹியாத் இருந்தா ஓதுமே. அத்தஹியாத்து நீ சொல்லு பாடமா சொல்லுங்க. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ما شاء الله. அப்போ அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அத்தஹியாத்தில் பல மாதிரி அறிவிப்புகள் வருது ஹதீஸில். அத்தஹியாத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நீங்கள் அத்தஹியாத்துல் முபாரகாத் இப்படியும் வருது. வரக்கூடிய செய்திகளிலே மிக மிக ஆதாரபூர்வமான அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பு புகாரில் வருது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். முபாரகாத்துன்னு வரது சஹீதான் என்னச்சா, ஆனால் இருக்கிறதுல தரமானது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் அப்படி வரக்கூடியது. அப்போ அத்தஹியாத்து நம்ம என்ன செய்யணும்? ஓதிக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ தொழுகையில் நாங்கள் தொழுகைக்கு வந்துட்டா நம்ம தொலை வரும் பொழுது இந்த கவனங்கள் ஓதுறதுல கவனமாக இருக்கணும். நாம் பாடமாக்கின இந்த செய்திகள் இதெல்லாம் ஓதணும், கவனத்தோடு ஓதணும். சொல்லிச்சா கவனங்களை சிதறடிக்காமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்போ தொழுகையை நல்ல சரியாக செய்யணும். ருக்கு சுஜூதெல்லாம் உடனே படப்படப்படன்னு செய்யக்கூடாது. ருக்கு சுஜூதெல்லாம் என்ன கொஞ்சம் மெதுவாக செய்யணும். துமானீனா ருக்குக்கு போனால் உடனே எழும்பப்படாது. ருக்கு சுஜூதுக்கு போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எங்களோட தொழுகை என்ன செய்யணும்? அமைச்சு கொள்ள வேண்டும். இது ஒரு சட்ட ரீதியாக சுருக்கமான ஒரு விஷயம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமிக்கா தொழுகையில் சொல்லுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ தொழுகையின் மூலமாக எப்படி நம்ம அல்லாட்ட உதவி கேட்குறது அடுத்த சப்ஜெக்ட். சரியாக தொழுதா தானே அல்லாட்ட உதவி கேட்கலாம். இதில் ஏதாவது சந்தேகமிக்கா ஏதாவது உங்களுக்கு தெரியணும்டா? இல்லை. சொல்லுங்கள். ரைட். அத்தஹியாத்தில் விரலை ரெண்டு அறிவிப்புகளும் வருது. விரல் நீட்டி வச்சுக்கிட்டு அதே மாதிரி அசைக்கிறது. சரியா? இதில் சில அறிஞர்கள் அசைக்கிறது சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு மதரசாவில் படித்து தராங்களோ அல்லது நீங்கள் உங்களோட மதரசாவில் சொல்லி கொடுத்தது அல்லது நீங்கள் உங்களோட ஆலிம் கழிப்பாங்களே அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய கருத்துப்படி அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். விரலை நீட்டி தான் வச்சுருக்கணும். விளைஞ்சா அந்த ஹதீஸ் சம்மந்தமாக ஒரு பெரிய ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறேன் நான். அப்போ அது பலவீனமான ஹதீஸ் என்னுடைய நிலைப்பாடில். அதை சஹீன்னு சொல்கிற பெரிய அறிஞர்கள், என்னோட பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அப்படி அந்த கருத்தில் உங்களுக்கு சொல்லித்தந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டும் சரிதான். விளைஞ்சா ரெண்டும் சரிதான். இது கருத்து வேற்றுமை இஜ்திஹாத் சம்மந்தப்பட்டது. இதில் எதை எடுத்தாலும் சரி. என்னுடைய கருத்து என்னட்ட கேட்டதுனால நான் சொல்கிறேன்டா, விரலை அசைக்கிறது என்பது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. நீட்டி வைக்கிறது ஆதாரபூர்வமானது. ஆனால் ஆதாரபூர்வமானது என்று சொல்லக்கூடிய பல அறிஞர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அதை யாராவது உங்களோட வீட்லேயோ அல்லது யாராவது மூலைமார்கள் செஞ்சால் அவங்க விளங்கித்தான் செய்கிறாங்க. அதை பிள்ளையாக செய்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. விளைஞ்சா நான் சொன்ன விலங்கு தானே? ரைட். ஹை. வேறு என்ன தம்பி உங்களுக்கு என்ன சந்தேகம்? அந்த செய்தியில் நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கணும்ண்டா நான் தொழுகையில் ஓதப்பட வேண்டிய திக்ர்களும் துவாக்களும் 5 மணித்தேலம் பேசியிருக்கிறேன். அதில் ஒரு புக்கும் எழுதுகிறேன். தொழுகையில் ஓதப்பட வேண்டிய சரியான ஆதாரபூர்வமான திக்ர்களும் துவாக்கள்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். புத்தகம் இங்கே எனக்கு தெரியல, ஆனால் அது வீடியோ இருக்குது, 5 மணித்தேல வீடியோ. அதில் இந்த ஹதீஸ் ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து அறிவிப்பாளர் வரிசை அதனுடைய தரம் சம்மந்தமாக விரிவாக பேசிக்கிறேன். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதையெல்லாம் விட ஓதுறது பிள்ளை இல்லை. சில அறிஞர்கள் சகிங்கிறாங்க, சில அறிஞர்கள் இதில் பலவீனமிக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விட சிறந்த அல்லாஹும் பாயித் பைனி ஒபைன ஹத்தாயா. ஆனால் இதில் கருத்து முரண்பாடு இது சம்மந்தமாக விரிவாக ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பிடுவேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை ஒரு தெளிவு கிடைக்கும். 1 மணித்தேலம் பேசியிருக்கிறேன். அந்த ஆரம்ப துவா சம்மந்தமாகவே, ஆரம்ப துவா அதோட சம்மந்தப்பட்டது. இன்ஷா அல்லாஹ். வேறு ரைட். வேறு எதுமேக்கா தம்பி? அப்போ தொழுகை நல்லா தொழணும்.
உள்ளச்சத்தோடு தொழணும். சரியா? தொழுகையில் அவசரப்படக்கூடாது. தொழுகையில் ஓதல்களை பாடமாகிக்கொள்ளணும். தெரியாத விடயங்களை பாடமாகிக்கொள்ளணும். சரியா? பாடமாகிக்கொள்ளுங்களா? ரைட். இப்போ மூணாவது, நாங்கள் தொழும் பொழுது அல்லா இடத்துல சொல்கிறோம் என்ன? ஈயாக்க நஅபுது, சொல்லுங்கள், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அப்போ என்ன சொல்கிறோம்? யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், என்ன, உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அல்லாஹ் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேட சொல்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தொழுதோம்ண்டா, அல்லாஹ்விடத்தில் சரியான முறையில் நாங்கள் தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டோம்னா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அப்போ தொழுகை சரியாக இருக்கணும், பொறுமை எல்லா விஷயத்திலும் இருக்கணும். தொழுகை 5 நேர தொழுகை கரெக்டாக நாங்கள் விடாமல் தொழணும். தொழுகையை நாங்கள் விட்டுட்டோம்டா, சுபஹ், துஹர், அசர், மக்ரிப், இஷா. சுபஹ் எத்தனை ரக்கா தொழுவோம்? 2. துஹர் 4, அசர் 4, மக்ரிப் 3, இஷா. மக்ரிப் எத்தனை? யார் 4 மக்ரிப் எத்தனை? 3, இஷா 4. மாஷா அல்லாஹ். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? தொழுது வரணும். அப்போ இந்த தொழுகை ஃபர்லான தொழுகை விட்டுறவே கூடாது. இதெல்லாம் சுன்னத்தான தொழுகையில் நிறைய இருக்குது, அதை ஒரு தலைப்பில் பார்ப்போம். இப்போ இந்த தொழுகை என்ன செய்யக்கூடாது? விட்டுறவே கூடாது. தொழுகையை விட்டால் தம்பி, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் தொழுகை வேணுமென்று விடுறானோ அவன் காஃபிராகி விட்டான். தொழுகை வேணுமென்று விட்டால் காஃபிராகிடுவான். அப்போ தொழுகை எங்கள் வீட்டில், எங்களோட குடும்பத்தில் தொழுகை இல்லைண்டா, ஒரு ஆள் தொழிலைன்னா அந்த வீட்டில் முசீபத்து தான். அங்கே நிம்மதி இருக்காது, அங்கே பெரிய பரக்கத்து இருக்காது. அப்போ தொழுகை விடவே கூடாது. நீங்கள் தொழணும். உங்களோட வாப்பா அம்மாவை நானா தம்பியை தொலை சொல்லணும். சரியா? நீங்கள் தொழுதா மட்டும் போதாது, அம்மா வாப்பா தொழாட்டி நீங்கள் தொலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ 5 நேர தொழுகையும் விடவே கூடாது. யார் அல்லாஹ்வை சரியான முறையில் தொழுகிறாரோ, யார் அல்லாஹ்வை சரியான முறையில் வணங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுக்கு படிப்பு வர இல்லைண்டா நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? அப்போ எப்படி கேட்பீங்க? நீங்கள் அல்லாஹ்வை தொழுது இபாதத் செஞ்சு கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு தருவான். விளைஞ்சா? அப்போ அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா கேட்கணும். அல்லாஹ் இடத்துல சுஜூதில் போய்த்து நீங்கள் துவா கேட்கணும். அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்கணும். தொழுகை முடிஞ்சு கேட்கலாம், வளமையாக கேட்கணும் இல்லை, எப்பயாவது தேவைண்டா கேட்கலாம். சுஜூதில் துவா கேட்கலாம், சுன்னத்தான தொழுகையை தொழுது துவா கேட்கலாம். அப்போ தொழுகையின் மூலமாக நாங்கள் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கணும். தொழுகை என்பது ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு பேசுறதுனால அல்லாஹு தாலாவுடைய அந்த அன்பை பெறுகிறான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல கேட்கணும். எனக்கு மரண சக்தி இல்லை, இப்போ நம்ம படித்ததெல்லாம் மறக்குது, எக்ஸாமுக்கு படிக்கிறோம் மறக்குது, முன்னால் படிக்கிறது பின்னால் படிக்கும்போது முன்னால் படித்தே மறந்துடுது, மறக்கு தானே. மறதிக்கு அல்லாட்ட யாரெல்லாம் மறதியை தராத யாரெல்லாம் எனக்கு நல்ல மனசக்தி தானே அல்லாட்ட கேட்கணும். எக்ஸாம் வந்துட்டால் நாங்கள் படிக்கிற மாதிரி அல்லாட்ட தொழுது துவா கேட்டு போகணும். யாரெல்லாம் நீ தான் எனக்கு உதவி செய்யணும், அல்லாட்ட உதவி கேட்கணும். யாரெல்லாம் வீட்டில் கஷ்டமாக இருக்குதுன்றாலும் அல்லாட்ட தான் நீங்கள் கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு ஒரு கொப்பி புத்தகம் வேணுமென்றால் நீங்கள் அல்லாட்ட தான் கேட்கணும். சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் சிறு பிராயத்துலேருந்து அல்லாட்ட கேட்டு பழகணும். உங்களோட வாப்பாட்ட உம்மாட்ட கேட்குறதுக்கு உங்கள்கிட்ட ரப்புட்ட கேட்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் வாப்பாட்ட மாட்ட கேட்கணும். சரியா? நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? முதலாவது அல்லாட்ட கேட்கணும். ஒரு புத்தகம் தேவை, ஒரு கொப்பி தேவை, ஒரு உடுப்பு தேவை, என்ன பொருள் வேண்டாலும் என் ரப்புட்ட நான் முதலாக கேட்பேன். யாரெல்லாம் எனக்கு இதை தான் நம்ம கேட்கணும். என்ன தேவையாக இருந்தால் அல்லாட்ட கேட்கணும். அதுக்கு பெரிய ஒரு சாதனமாக அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கிறான். சரியாக தொழுகிற ஒரு மனிதன் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி அல்லாஹ் நேசித்தால் நாங்கள் கேட்குறது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். எனவே தொழுகை என்பது அல்லாஹோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம். அல்லாஹ் இடத்துல அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் உதவி செய்வான். எங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், யா அல்லாஹ் என்னை உம்மா அவங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், என்னை உம்மாவுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தியா அல்லாஹ், என்னை உம்மாவுக்கு இருக்கிற நோயை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ், என்னை வாப்பாவோட கஷ்டத்தை நீக்கியா அல்லாஹ், என்னை வாப்பா இருக்கிற வேலைகளை கஷ்டங்களை துன்பங்களை நீக்கிறியா அல்லாஹ். நீங்கள் கேட்கணும். பிஞ்சு உள்ளத்தில் இருந்து கேட்கப்படுற துவா அல்லாஹ் எவ்வளோ விரும்புவான். பிஞ்சு உள்ளத்தில் இருந்து ஒரு சின்ன புள்ள, ஏன்னா உம்மா வாப்பா சின்ன பிள்ளையோட ஏன் இறக்கம் கூட, ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, எல்லாத்துக்குமே அழுதுக்கு தான் இருக்கும். அப்போ ஒரு 5-10 வயசு பிள்ளைய விட மடியில் இருக்கிற பிள்ளையோட ஏன் உம்மா இறக்கம், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது.
அப்போ அதோட இறக்கம் கூட. அது மாதிரி பெரியாக்கள் துவா கேட்கறத விட சின்ன பிள்ளைகள் அல்லாட்ட கேட்கும்போது அல்ல அவ்வளோ இறக்கப்படுறான், அவ்வளோ சந்தோஷப்படுறான். இந்த பிள்ளைக்கு எப்படி என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, ஆனால் அந்த ரப்பு ஒருத்தன் இருக்கிறான், அவன் உதவி செய்வான்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்குதேன்னு சொல்லி அல்லாஹ் இன்னும் இன்னும் உங்கள் மீது கருணையையும் அன்பையும் சொரிவான். அப்போ எனவே அல்லா இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் கேட்கணும். எங்களோட அம்மாவுக்கு துவா கேட்கணும், வாப்பாவுக்கு துவா கேட்கணும், எங்களோட உம்மம்மாக்கு வாப்பம்மாக்கு, எங்களோட சின்னம்மாக்கு, எங்களோட உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் தம்பி நானா எல்லாருக்கும் துவா செய்யணும், எங்களுக்கும் துவா செய்யணும். எல்லாம் எங்களுக்கு படித்தார் ஆசிரியர்கள், நாங்கள் அங்கே தொலை வாரோம்டா இங்கே இருக்கக்கூடிய மூத்த மக்கள், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஊர் மக்கள் எல்லாருக்கும் நம்ம துவா கேட்கணும். எல்லாருக்கும் துவா கேட்டால் அந்த எல்லா மனிதர்களுடைய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். அப்படி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஹை மாஷா அல்லாஹ். அப்போ தொழுகையின் மூலமாக அதை உள்ளச்சமாக தொழுது உயிரோட்டமாக அதை ஆக்கி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக பிள்ளைகளாக நாங்கள் ஆகணும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், இப்போ நாங்கள் கேள்வி ஒன்று கேட்போம், சரியா? லேசாக கேட்போமா கஷ்டமாக கேட்போமா? அத்தஹியாத்